இந்தியாலயே OnePlus பிராண்ட்ல ஒரு சீப்பஸ்ட் மொபைல் அப்படினா இந்த OnePlus Nord CE 5G சொல்லலாம். இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ, அது போக இந்த மொபைல்ல நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்தியால OnePlus அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இவ்ளோ பெரிய பிராண்ட் கூட மார்க்கெட்டிங் டெக்னிக்காக ஒரு சில விஷயங்களை ரொம்ப சீப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ஏற்கனவே OnePlus ஃபோன் யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல எப்பயாவது OnePlus ஃபோன் யூஸ் பண்ணனும் இல்ல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. சோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படினா OnePlus மொபைல்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, எதுக்காக அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் OnePlusல என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Nord CE 5G யோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துரும். சோ அன்பாக்சிங் அப்படினு பார்த்தா இங்க பாக்ஸ் எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க Black கலர்ல கொடுத்திருக்காங்க. Nord அப்படினு பெருசா ஹைலைட் பண்ணி கீழ OnePlus அப்படிங்கற அவங்களுடைய லோகோ போட்டுருக்காங்க. பின்னாடி சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல சார் வேல்யூ பார்த்தோம் அப்படினா ஹெட்க்கு 1.19 இருக்குது, பாடிக்கு 1.06 இருக்குது. இந்தியன் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1க்கு கீழேயே கொண்டு வந்திருக்கலாம் அப்படினு நினைக்கிறேன். சோ இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. சோ மொபைல் எடுத்து பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் அத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு Black கலர்ல ஒரு பேப்பர் இருக்குது. அதை எடுத்தோம் அப்படினா இன்னொரு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க Black கலர்ல. அதுக்குள்ள ஓபன் பண்ணோம் அப்படினா அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. சோ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல், அதுக்கு அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள், நாடுக்கான ஸ்டிக்கர்ஸ், OnePlusக்கான ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது போக அந்த பர்టిక్యులர் ஒரு TPU கேஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியான TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃபரண்டான TPU கேஸ் மாதிரி இருக்குது. சோ அதெல்லாம் அப்படியே பக்கத்துல வச்சிருவோம். இதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கு அப்புறம் 30 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இவ்வளவு தான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, இந்த மொபைலை கையில எடுக்கிறோம் அப்படினா ஒரு மொபைலை கையில எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா ஒரு சூப்பரா இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இங்க டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus Nordல என்ன இருந்ததோ அதே மாதிரியான டிசைன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இங்க OnePlus அப்படின்னு அதுல இருந்தது, அந்த இதை தூக்கிட்டாங்க. கேமராலையும் ரொம்ப உத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும். மத்தபடி OnePlus Nord எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா அங்க வந்து கிளாஸ் பேக் கொடுத்திருந்தாங்க. பட் இங்க வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேப்சர் பண்ணல. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படினா இங்க 6.43 இன்ச்ல ஃபிளிட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Full HD Plus டிஸ்ப்ளே தான், 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு HDR 10+ சப்போர்ட் கொடுக்கல. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படினு பாக்கும்போது இங்க கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுக்கல. சோ இதெல்லாம் வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல மிஸ் ஆகுது அப்படினு சொல்லலாம். இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டியே இந்த மொபைல்ல வந்துருது. இது போக AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லா பிரைட்டா ஷார்ப்பான ஒரு டிஸ்ப்ளே இருக்குது. சோ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ பார்த்தாலும் சரி இல்ல மூவிஸ் பார்த்தாலும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவும் இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. இருந்தாலும் அவுட்டோர்ல நீங்க சன்லைட்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இல்ல. பிரைட்னஸும் பெரிய அளவுல தெரியல அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த டிஸ்ப்ளேல அந்த கலர்ஸ் இதெல்லாம் சரியா தெரியல, அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ நீங்க கேட்ட மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த டிஸ்ப்ளேல எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா வந்து ஐடென்டிஃபை பண்ணல. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது. அப்படியே இங்க ரியல்ல வந்தோம் அப்படினா இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது Realme OnePlus காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கிற அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. இங்க கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா ரியர் கேமரால நீங்க அவுட்டோர்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படினா போட்டோ எடுத்தாலும் சரி, போர்ட்ரைட் எடுத்தாலும் சரி, அல்ட்ரா வைட் எடுத்தாலும் சரி, நல்ல கலர்ஃபுல்லா டீடைல்டான போட்டோஸ் வந்து நமக்கு எடுத்துக்க முடியுது. நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கு. நல்ல டீடைல்டான போட்டோஸும் நமக்கு கிடைக்குது. ஆனா நீங்க இன்டோர்ல எடுக்கிறீங்க, ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்கன்னா கூட இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ், ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்லி இருக்கிற அந்த 64 மெகாபிக்சல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்டிமைசேஷன்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா OnePlus Nordோட கம்பேர் பண்ணா கூட எனக்கு OnePlus Nordல இருந்த அந்த 48 மெகாபிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா தெரிஞ்சது. பட் இதுல இருக்கக்கூடிய இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதே இதோட கம்மியான பிரைஸ்ல இருக்கக்கூடிய Redmi Note 10 Pro IQ Z3 இதுல எல்லாத்துலயுமே அந்த 64 மெகாபிக்சல் உடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் OnePlus அதையே சரியா ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரான அவுட்புட் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா OnePlus மொபைல நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா அதோட கேமராக்காக தான் அதிகமா வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மொபைல்ல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரீச் ஆகல. அப்படி இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போதும் இங்க
அவுட்டோர்ல எடுக்கும்போது ஓரளவு நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது, நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல டீடைல்டான போட்டோவாகவும் இருக்குது. இருந்தாலும் இன்டோர்ல எடுக்கிறீங்க, டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்கன்னா கூட போட்டோ குவாலிட்டி பெரிய அளவுல நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட்டிங் புவரா இருக்குது அப்படின்னா சுத்தமா போட்டோ வந்து சரியில்லை, ரொம்பவே நாய்ஸியான போட்டோஸா தான் இருக்குது. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸோட மொபைல்ஸோட கேமரா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுல ஓவராலா கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது போய் இந்த மொபைல்ல OIS சப்போர்ட்டும் கிடையாது. அதனால வீடியோக்காக மொபைல் வாங்குறீங்க அப்படினாலுமே இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்காது. ரியர்ல வந்து நம்மளால 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், செல்ஃபில வந்து 1080 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க Snapdragon 750G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 3,90,000க்கு மேல வருது. நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸ்மே ரொம்ப சூப்பரா இதுல விளையாண்டுக்க முடியுது, நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஹெவி கேமரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் லாக் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த 700 சீரிஸ் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ணாது. ஏன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இதோட கம்மியா கூட இதோட பெட்டரான ப்ராசஸர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமிங்காக ட்ரை பண்றவங்களுக்கு மட்டும் பெட்டரா இருக்காது. இல்ல ஒரு நார்மல் கேம் ஓவராலா ஒரு பெஸ்ட் போனா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லாவே எல்லா கேமிங்கையும் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. அதே நேரம் இங்க கேம் கண்டினியூஸா விளையாண்டாலுமே இந்த மொபைல்ல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு எதுவுமே கிடையாது. லிட்டில் பிட் வார்ம் இருக்குது, அது எல்லா மொபைல்லுமே நார்மலா இருக்குது தான். இந்த Snapdragon 750G வந்து ஒரு 5G ப்ராசஸர். அதனால தான் மொபைலோட நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா OnePlus Nord CE 5G அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த 5G அப்படிங்கறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சேல் பண்றாங்க. போன வருஷமும் அந்த OnePlus Nordலயும் அந்த 5G அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி சேல் பண்ணாங்க. சோ 5G அப்படின்னு சொன்னாலுமே இந்த மொபைல்ல எத்தனை பேண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பேண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு 5G விக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இந்த அளவுக்கு ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அதுவும் இவ்வளோ பிரைஸ் செக்மெண்ட்க்கு அதுவும் ஒரு பிரீமியமான பிராண்ட் வந்து ஒரு 5G மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு அதில் ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு ஆகவே ஆகாது. முக்கியமாக OnePlus ஃபேன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே டிசப்பாயிண்டட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, இதே மொபைலை குளோபலில் லான்ச் பண்ணும்போது 12 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் என்ன ஓரவஞ்சனை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சோ இங்கேயும் அதே 12 பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மொபைலை விரும்பி வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ஓட Oxygen OS கொடுத்திருக்காங்க. Oxygen OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இருந்தாலுமே இந்த மொபைல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுல ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா எதுவுமே கிடையாது. OnePlus உடைய ஒரு சில ஆப்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு க்ளீனான நீட்டான UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கொடுக்குது. ஆட்ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நியர்லி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த Oxygen OSல கிடைக்குது. இருந்தாலும் இந்த மொபைல்ல அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க சரியா ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மொபைல் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றது, சில நேரங்களில் அந்த லேக் ஆகுது. சாஃப்ட்வேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை. இன்னும் அவங்க வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அடுத்த அப்டேட்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இங்க இன்-டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இன்-டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கையை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க அன்லாக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சிக்னலும் ரொம்பவே நல்லா கிடைக்குது. இந்த மொபைல்ல இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா இங்க பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. இவ்வளவு பிரைஸ் செக்மெண்ட் போட்டு ஒரு மொபைல் வாங்கும்போது அங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்ல அப்படிங்கும்போது மியூசிக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க 3.5mm ஜாக்கும் கொண்டு வராங்க. பொதுவா OnePlus மொபைல்ஸ்ல 3.5mm ஜாக்க பார்க்கவே முடியாது. பட் இந்த மொபைல்ல 3.5mm ஜாக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. அப்படியே இங்க நம்ம ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. OnePlus மொபைல்ஸ்ல நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஸ்லைடர் பட்டன். அதை வந்து இந்த மொபைல்ல கட் பண்ணிட்டாங்க. டாப்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டை ஓபன் பண்ணோம் அப்படின்னா SD கார்டு ஸ்லாட் கிடையாது. பொதுவா OnePlus மொபைல்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, இந்த மொபைலையும் கிடையாது. ரெண்டு சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். இது வந்து ரெகுலரா OnePlus யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மொபைல் வாங்குனாங்க அப்படின்னா அந்த ஸ்லைடரை அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் டைமா OnePlus ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஏன்னா பெரும்பாலான மத்த மொபைல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது. அவங்களுக்கு அது பெருசா ஒரு ப்ராப்ளமா தெரியாது. அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா
30 மினிட்ஸ்ல 70% சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. பட் 70%லாம் சார்ஜ் பண்ண முடியல. 30 மினிட்ஸ்ல ஒரு 50% வந்து நம்மளால சார்ஜ் பண்ண முடியுது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலேயே டைம் எடுத்துக்குது. 1 ஹவர்க்குள்ளலாம் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியல. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குது. ஆக்சிஜன் OS வந்து பேட்டரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்க 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ல யூஸ் பண்ணாலும் சரி, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து ஆன்ல வச்சிருந்தாலும் சரி, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எந்த ஒரு ட்ரெயினும் ஆகல. ரொம்ப சூப்பரா பேட்டரியோட பேக்கப் வந்து இந்த மொபைல்ல இருக்குது. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் 6 + 128 23,000 ரூபாய்க்கு, 8 + 128 25,000 ரூபாய்க்கும், 12 + 256 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி OnePlus வந்து இதோட மார்க்கெட்டிங் டெக்னாலஜில ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல 6 + 128ல ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்கும். பிளாக் மட்டும் தான் இருக்கும். 8 + 128ல பிளாக் ப்ளூ இருக்கும். 12 + 256 போனீங்கன்னா மட்டும் தான் பிளாக் ப்ளூ சில்வர் இந்த 3 கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கும். நீங்க 6 + 128க்கு பிளாக் தவிர மத்த கலர் வேரியன்ட்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்க்கு போற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி இதோட ஆன்லைன் செல்லிங் பார்ட்னர் பாத்தீங்கன்னா அமேசான்ல போய் 6 + 128 இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா அந்த மொபைல் வந்து அங்க ஸ்டாக் இருக்கவே இருக்காது. அங்க 8 + 128ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 + 128 எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus வெப்சைட்ல மட்டும் தான் சேல் பண்ணுவாங்களாம். அப்புறம் எதுக்கு அமேசானோட ஆன்லைன் பார்ட்னர் அப்படின்னு போடுறாங்க? நீங்க ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னா அமேசான்ல தேடுவீங்க, இல்ல பிளிப்கார்ட்ல தேடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க, கிடைக்கல அப்படின்ன உடனே 6 + 128 வாங்காம என்ன பண்ணுவீங்க? 8 + 128 25,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ப்ராஃபிட் கிடைக்கும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சோ இந்த மாதிரி ஒரு கேவலமான மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை OnePlus வந்து ஹேண்டில் பண்றாங்க. அவ்வளோ பெரிய பிராண்ட் கூட இந்த மாதிரி சீப்பான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஏற்கனவே ரெட்மி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus பிராண்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஒரு மொபைல் வேணும், ஒரு நல்ல டிஸ்பிளேயோட ஆக்சிஜன் OS ஓட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இல்ல உங்களுக்கு ஓவராலா ஒரு பெஸ்டான மொபைல் வேணும், கேமிங்காக வேணும், இல்ல நல்ல கேமராவுக்காக வேணும், இல்ல எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்டான மொபைல் வேணும், நல்ல பில்ட் குவாலிட்டியில வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தவிர்த்து நிறைய மொபைல் வந்து இதே பிரைஸ் செக்மென்ட்ல அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாதிரி மொபைல் போனை ட்ரை பண்றதா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இல்ல அதெல்லாம் தவிர்த்து நான் சொன்னதெல்லாம் ஓகே, நான் இந்த மொபைல் தான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. யாராவது OnePlus Nord CE 5G வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய ஒபினியனை டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸ் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலயுமே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.